ஒன்று. வீராயின் தந்தை வெள்ளத்தில் அடித்து சென்று தந்தை இறந்து வெள்ளத்தின் மருதூர் சேரியே அழிந்து போயிருச்சே, எங்கம்மா இருக்க நீ? அப்பா அம்மா நான் இங்கதான்ப்பா இருக்கேன். வாமா, நான் உன்னை வைக்கோல் மேல் ஏற்றி விடுகிறேன். வைக்கோல் மேல் உட்கார வைக்கிறேன். காட்சி 2. மாரி தன்னுடைய வீட்டிற்கு வீராயை அழைத்து செல்கின்றன. எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களே அப்பா. பொண்ணு நான் என் வீட்டுக்கு கூட்டு போட்டுமா? சரி, கூட்டிட்டு போங்க. வீரா வீரா இங்க வாயேன், உங்களுக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்கா. அப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் வேலைக்கு போறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. காட்சி 3. அதிகார வர்க்கத்தின் செயல். பெண் அழகா இருக்கிறார், இவளை எப்படியாச்சும் அடைந்தா வேண்டும். யார் யாரெல்லாம் வேலை செஞ்சீங்க வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. இந்தா புடி, இந்தா புடி, இந்தா புடி. நீ போய் அப்புறமா வா வீராய். என்னுடைய வேலை முடிந்து விட்டது, ஏன் ஐயா என்னுடைய பணத்தை தரவில்லை? காசு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ வா. என்ன இன்னும் தங்கச்சி வீட்டுக்கு வரலையே? ரொம்ப நேரமா ஆயிடுச்சு. ஜெமினி ஐயா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. ஐயா என் தங்கச்சியை பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கல. ஏ வீராயி, என்னை விடுங்க என்னை விடுங்க, யாராச்சும் இருந்தா என்ன காப்பாத்துங்களே. அண்ணே வாங்க அண்ணே, விடுங்க என்னை விடுங்க ஐயா. ஐயா என் தங்கச்சியை விட்டுடுங்க ஐயா. அதெல்லாம் என்னால விட முடியாது. யார் இந்த கொலை செய்தது? இதோ நிக்கிறானே காவலர்களை சிறையில் போடுங்கள். இவன் மேல எந்த தப்பு இல்லை, விடுங்க விடுங்க. என் தங்கச்சி மேல அடிதான் தட்டி கேட்டேன். நீ செய்தது தவறு. ஐயா என் தங்கச்சி நான் அநீதி நடந்து அதை தான் தட்டி கேட்டேன். இவனை தூக்கிலிடுங்கள். காட்சி 4. காட்டுக்குள் செல்கின்றன வீராயும் மாரியும். ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? ஆமாப்பா, நமக்கு சரியே இல்லப்பா. என்னாலதான் அண்ணனும் இறந்துட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுமா. ஆமா, நம்ம காட்டுக்குள்ள போலாம். இந்த ஊரே சரியில்லை, நம்ம காட்டுக்குள்ள போலாமா? நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான்ப்பா இருக்கும். நம்ம கிளம்பலாம்ப்பா, இந்த இடம் நமக்கு வேணாம்ப்பா. சரி வாமா, காட்டுக்குள்ள போலாம். ஐயா ஐயா, எங்க போறீங்க? ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க போல. ஆமாப்பா, என்னோட பையனை தூக்குல போட்டுட்டாங்கப்பா. சரிங்க ஐயா, ஆப்பிரிக்கா என்ன ஒரு ஊர் இருக்கு, அங்க பச்சை பசேனும் அழகா சந்தோஷமாகவும் இருக்கும். அங்க துணி மணி எல்லாமே இருக்கும். அங்க வேலை செய்யறீங்களா ஐயா? அங்க ஜாதி பிரச்சனை எந்த வன்கொடுமையும் இருக்காது ஐயா. ஆன மரியாதை அங்க எல்லாம் கிடைக்கும் ஐயா. அப்பா நமக்கு இந்த ஊரே தேவையில்லப்பா. நம்ம அண்ணனையே போட்டுட்டாங்க. எனக்கும் இங்க அநீதி நிறைய நடக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணதான்ப்பா தேவையே. நம்ம இங்க இருக்கவே தேவையில்லப்பா, நம்ம போயிடலாம்ப்பா. சரி வாமா. முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்க, கப்பல் கிளம்ப போகுது, நம்ம போய் துணிமணி எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி. நாள் செல்கின்றது. என்ன இது வேலை பொறுமையா நடக்குது, சீக்கிரமா வேலை செய்யுங்க. வீராய், அங்கதான் கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க கூட எப்படி கஷ்டப்படுத்துறாங்க பாரு. ஆமாப்பா, இங்கேயே ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. ஏய், என்னடா இந்த ஊர்ல இந்த நாய்ங்களா வேலை செய்யாம என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வேலை செய்யணும். இந்த போற ஐயா. ஐயோ வீராய், பாம்பு கட்டிச்சுமா. ஐயோ அப்பா, நீங்களே என்ன விட்டு போயிட்டீங்க. அண்ணனும் என்ன விட்டு போயிட்டாரு. நான் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நானே இறந்துறேன்ப்பா. 5. ஆனந்த் வீராயை காதலிக்கின்றான். அண்ணனும் இறந்துட்டான், என் அப்பாவும் இறந்துட்டாரு. நான் இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். எல்லா பிரச்சனைக்கும் சாவறது முடிவாகுமா? நீங்க ஏன் சாவறீங்க? என்னாலதான் ஐயா எல்லாருக்குமே கஷ்டம். நீங்க எதுக்கு என்ன தடுத்தீங்க? சாவறது எல்லா பிரச்சனைக்கும் முடிவாகாது. உங்களுக்கு நான் இருக்கேன். இருப்பேன்னு சொல்றீங்களே ஐயா, எது வரைக்கும் இருப்பீங்க ஐயா? என் கூட வந்த அப்பாவும் இறந்துட்டாரு, என் அண்ணனும் இறந்துட்டா. நான் எது வரைக்கும், என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்களா? நான் வருவேன் உங்க கூட கடைசி வரைக்கும். எதுக்கு நின்று பேசிட்டு இருக்கீங்க? இவனை சிறைச்சாலையில அடிங்க. ஐயா ஐயா, எல்லா ஆண்களும் ஒரே மாதிரிதான் போல. ஐயோ, எங்க பண்ணையாதான் அந்த மாதிரி இருந்தான்னு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரிதான் போல. பெண்களுக்கு எங்கேயுமே ஒரு விடிவு காலமே கிடையாதா? அதுக்கு பண்ணையாரே மேல்தான் போலியே. வீராயி, உனக்கு நான் இருக்க. இப்போ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல்ல நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம், வா. அது சரி, போயிடலாம். காட்சி 6. வீராயும் ஆனந்தும் கப்பலில் செல்கின்றன. அப்பா சொல்லுடா. பா, நான் இந்த பொண்ணை விரும்புறேன்ப்பா.
யார் அந்த பொண்ணு? பா நாங்க வேலை செஞ்சிருந்தல அங்க இந்த பொண்ணு பாவம் பாருப்பா, நான் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரிப்பா. உள்ளவாம்மா. கவுண்டரையா உள்ள இருக்கீங்களா? யாருக்கு உள்ள வாங்க. இவ வீராய் மாரி இருக்காளே. வீராய் இல்ல, அது வீராய் தான். அவன் எங்க பண்றா? இனிமே உங்ககிட்ட நம்ம கடுமே வாங்க கூடாது. இவ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவ. அப்படியா? வெளியே போ. வீராயி, உன்னை வேணா எங்க வீட்டுல இருந்து அனுப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன். வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்க. காட்சி 7. வீராய்க்கும் ஆனந்துக்கும் திருமணம் நடைபெறுகின்றன. இந்த கல்யாணத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ஓடோடி வந்தனர். செல்லப்ப கவுண்டர் உரிமை கொண்டு வந்தார். ஆனந்தன் பறைச்சியுடன் திருமண கோலத்தில் இருந்தான். கவுண்டர் குல மானம் போயிற்று. இருவரையும் கொல்ல வேண்டும் என்று செல்லப்ப கவுண்டர் மேளத்தை கிழித்தார். பறைப்பையன் ஓடிவிட்டான். குண்டர்கள் குடிசை சாய்த்து தடியடி நடத்தினர். வீராயை வலப்பக்கம் அணைத்துவாறு ஆனந்தன் நின்றான். குருதி வெள்ளத்தில் வீராயும் ஆனந்தனும் குளித்தனர். ஒருவாறு வெறி தீர்ந்தது. ஊரார்கள் சென்றனர். காதலர்கள் தரையில் சாய்ந்தனர். திருந்தாத தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் ஏற்கப்படவில்லை.